நல்லதோ கெட்டதோ ஆக்டர் விஜய் தான் இன்னைக்கு சினிமாவிலும் அரசியலும் முக்கியமான ஒரு பேசு பொருளா இருந்துகிட்டே இருக்காரு. நம்ம வாழ்க்கையில ஒரு சிக்கல் நடக்குதுன்னா அதுக்கு கட்டாயமா நம்ம ஒரு காரணம். இதை மறுக்கிறோம்னா நம்ம உண்மையை தேடுறதை மறுக்கிறோம்னு அர்த்தம். நம்மளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். அப்போ விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சிக்கல்களிலுமே அவர் ஒரு மிக முக்கியமான சிக்கலா இருந்திருக்காரு. அதை அவர் திருத்திக்காம, அதை அவர் சரி பண்ணிக்கணும்னு நினைக்காம, அவர் சுத்தி நடக்கிற எந்த சிக்கலையும், அது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையோ இல்ல அரசியல் சிக்கலோ எதையுமே அவர் அதை புரிஞ்சுக்காம, அதை துணிச்சலோட எதிர்கொள்ளாம அவருடைய சிக்கல் தீராது. ஒரு அரசியல் தலைவரா இருக்கணும்னா முக்கியமா 3 விஷயம் இருக்கு. 1 துணிச்சல், 2 நேர்மை, 3 உண்மை. அரசியலே புரியலனா கூட இந்த 3 பண்பு ஒருத்தருக்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தள்ளி நின்று பார்த்தா புரியும். அவருடைய அரசியல் தளங்கள்ல அவங்க நடக்கிற சிக்கல்களை எப்படி அவங்க கையாளுறாங்க, எப்படி அதை அணுகுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்தாலே ஒருத்தர் யாரும் நமக்கு புரிஞ்சிடும். நமக்கு வெறுமனே பிடிச்சிருக்கு, சினிமாவில் நடிச்சிருக்காருங்கிறதுக்காக இந்த முக்கியமான 3 விஷயத்தை நீங்க உணர மறுக்கிறீங்கன்னா நம்ம மிகப்பெரிய வரலாற்று தவறு நம்ம செய்யறோம்னு அர்த்தம். ஏற்கனவே 60 வருஷமா இந்த தவறு செஞ்சுதான் திமுக அதிமுக அவ்வளோ பெரிய கட்சியை இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. அதனுடைய நீட்சியா இன்னைக்கு தாவேக்காவையும் வளர்த்து எடுக்கிறதுக்கு இந்த தலைமுறை காத்துக்கிட்டு இருக்கு. இருக்கும் மக்கள் இப்படிதான் இருக்காங்கன்னும் போது நம்ம அதை ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் ஒரு சில உண்மைகள் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த பேசுறதுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கணும். அப்போ விஜய் அவர்களுடைய குடும்ப பிரச்சனையை நீங்க எதோடையும் தொடர்பு படுத்திக்காதீங்க. நமக்கு அது தேவையில்லாத ஒரு கதை. இந்த காணொலியை 2 பேருக்கு கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. 1, விஜய் அவர்களை கண்மூடித்தனமா ஆதரிக்கிற ஒரு பெருவாரியான படித்த தலைமுறைக்கு இதை அனுப்புங்க. இன்னொருத்தர் யாருன்னா அவங்கள கண்மூடித்தனமா வன்மத்தோட எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கும், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.